ஜீவசமாதி. இந்த ஜீவசமாதினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, உயர்ந்த யோக மற்றும் ஞான நிலைகள பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த நிலைகள் உங்களுக்கு மன அமைதிய மட்டும் தர்றதில்ல. அதுக்கு மாறா உங்க மூளைய அடிப்படையிலேயே மாத்தி அமைக்குது. உங்க உடம்போட உயிர் இயக்கத்த, உயிரியல, அதோட பயாலஜியவே முறைப்படுத்துது. உங்க வாழ்க்கைய தீர்மானிக்கிற ஆழமான கர்ம வினைகள வேரோட கரைக்குது. இந்த விஷயங்களை எல்லாம் நான் ஏதோ வெறும் எக்ஸாம்பிளாவோ, இல்ல ஒரு குறியீடாவோ மட்டும் சொல்லப் போறது இல்ல. இத அறிவியல் ரீதியா அளவிடக்கூடிய உண்மையா சொல்லப் போறேன். சமாதி அப்படின்ற வார்த்தைய கேட்டாலே ஏதோ மறைஞ்சு போறது, மரணம் அடையிறது, இல்ல ஒரு விதமான மாயாஜால மயக்க நிலை அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிறீங்க. நாம இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தவிர்த்து, ஒரு ஆழமான மகத்தான விஷயத்த பத்தி பேசப் போறோம். அதுதான் ஜீவசமாதி. ஜீவசமாதிங்கிறது இந்த உலகம் புரிஞ்சு வச்சிருக்கிற மாரி உடல் ரீதியான மரணம் கிடையாது. மரணத்துக்கு அப்புறம் செய்யக்கூடிய உடம்ப புதைக்கிற ஒரு வகையான சடங்கு முறையும் கிடையாது. ஜீவசமாதிங்கிறது ஒரு மனிதனோட சோகமான முடிவும் கிடையாது. இது ஒரு மூட நம்பிக்கையோ, இல்ல ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையோ கிடையாது. ஜீவசமாதிங்கிறது ஒரு நிலைநிறுத்தப்பட்ட உயிர் உள்ள லயம். A stabilized state of living absorption. உடல் இயங்கிக் கொண்டிருக்கும் போதே ஒருத்தரோட உணர்வு நிலைய, அதாவது கான்சியஸ்னஸ தூய விழிப்புணர்வுல நிரந்தரமா நிலைநிறுத்துறது. ரொம்ப சிம்பிளா சொல்லப்போனா ஒரு வகையான உயர்நிலை யோக சமாதி. இத சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் தான் சொல்றேன். உடனே இவருக்கு ஜீவ சமாதினா என்னங்கிற முழு அர்த்தம் தெரியல அப்படிங்கிற முடிவுக்கு வந்துர வேண்டாம். எளிய மக்களும் ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இத சொல்றேன். இந்த மாதிரி ஜீவ சமாதி அடைஞ்சவங்களுக்கு அது அவங்களோட வாழ்க்கையோட முடிவு கிடையாது. சித்தர்கள பொறுத்தவரைக்கும் அதுதான் தொடக்கம். இது ஒரு மேம்பட்ட உள்நிலை தொழில்நுட்பம். நம்ம சித்தர்கள் அவங்களோட உயர்ந்த ஞானத்தால தெரிஞ்சுக்கிட்டத, அவங்களுக்குள்ள அத பரிசோதனை செஞ்சு, அவங்க அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் குடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நவீன நரம்பியல் அறிவியல், அதாவது நியூரோ சயின்ஸ் இப்பதான் இதோட விளிம்ப தொட ஆரம்பிச்சிருக்குது. நம்ம முன்னோர்களோட இந்த காலம் கடந்த அறிவியல தெரிஞ்சுக்கிறதுக்கு, நவீன அறிவியலுக்கு இன்னும் பல காலம் எடுக்கும். இன்னைக்கு இந்த சத்சங்கத்துல ஒரு மனுஷன் எப்படி இந்த பிரபஞ்ச பேரறிவுக்கோட தன்னோட விழிப்புணர்வ நிரந்தரமா நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும், அப்படி நிலைநிறுத்துறது மூலமா இனி வரப்போற பல நூற்றாண்டுகளுக்கு இந்த பிரபஞ்ச பேராற்றலோட நிரந்தர கடத்தியா, அதாவது டிரான்ஸ்மிட்டரா எப்படி மாற முடியும் அப்படிங்கிறத நம்ம சித்தர்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சித்தர்கள் ஏதோ வெறும் ஆன்மீகவாதிகள் கிடையாது. அவங்க இந்த ஆன்மீக விஷயங்கள நேரடியா பரிசோதனை செஞ்சு, இன்னைக்கு அறிவியலால கண்டுபிடிக்க முடியாத பல விஷயங்கள கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகள் அவங்க. அப்படிப்பட்ட சித்தர்கள் நம்மளுக்கு குடுத்துட்டு போன வரைபடம் தான் அஷ்டாங்க யோக பாதை. இந்த அஷ்டாங்க யோகத்த ஃபாலோ பண்றது மூலமா, உங்களாலயும் அந்த உயர்ந்த நிலையான ஜீவ சமாதி நிலைய அடைய முடியும். திருமந்திரத்துல சித்தர் திருமூலர் இத நம்மளுக்கு இன்னும் அழகா விளக்குறாரு. "அந்நெறி இந்நெறி எண்ணாது அட்டாங்க தன்னெறி சென்று சமாதியிலே நின்மின் நன்னெறி செல்வார்க்கு ஞானத்தில் ஏகலாம் புன்னெறி யாகத்திற் போக்கில்லை ஆகுமே." இந்த பாடல் மூலமா சித்தர் திருமூலர் நம்மளுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, அந்த மார்க்கம் சிறந்தது, இந்த மார்க்கம் சிறந்தது அப்படின்னு பல மார்க்கங்களை தேடி போய் குழம்பிக்கிட்டு இருக்காதீங்க. அப்படி பல மார்க்கங்களையும் மதங்களையும் தேடி போய் அது சிறந்தது, இது சிறந்தது அப்படின்னு வாதம் செஞ்சுட்டும், பல சடங்குகளை பின்பற்றியும் உங்க வாழ்க்கைய வீணடிக்காதீங்க. காலத்தை வீணடிக்காம அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிற 8 அங்கங்களை கொண்ட ஒரு முறையான யோக பாதையை மேற்கொள்ளுங்க. அப்படி அந்த அஷ்டாங்க யோகத்தை உள்ளடக்கிய பாதையில போய் சமாதி நிலையில நிலைச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி அந்த நிலையில நீங்க நிலைச்சு நின்னீங்கன்னா, ஞான யோகம் கைகூடி சிவபேறு கிடைக்கும். அதாவது அந்த இறைநிலையை அடைய முடியும். அந்த இறைநிலையை அடைய முடியாட்டியும் கடைசிக்கு மறுபிறவையாவது இல்லாம போகும் அப்படின்னு சொல்றாரு. இந்த அஷ்டாங்க யோகம்னா என்ன? தனக்குள்ள 8 அங்கங்களை உள்ளடக்கியது தான் அஷ்டாங்க யோகம். அந்த 8 அங்கங்கள் என்னென்ன அப்படின்னா, இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இப்படி இந்த 8 அங்கங்களையும் உள்ளடக்கியது தான் நம்ம ரீவயரிங் த பீயிங் வகுப்புகளில் சொல்லித்தர பயிற்சிகள். இது ஒரு முழுமையான ஆன்மீக பாதை.
இதை ஒன்றை நீங்கள் முழுசாக கற்றுக்கிட்டா ஆன்மீகத்தை தேடி நீங்கள் பல இடங்களுக்கு அலைய வேண்டிய அவசியமே இருக்காது. ஜீவசமாதி அப்படிங்கிறது உண்மையில் என்ன? திருமூலர், வள்ளலார், பதஞ்சலி இவங்களை போன்ற சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள்னு எல்லாரும் சொன்ன நிலை அது. ஒருவரோட அகந்தை, அதாவது ஈகோ, நினைவு, அப்புறம் எதிர்வினை ஆற்றும் அடையாளம், அதாவது ரியாக்டிவ் ஐடென்டிட்டி, இது எல்லாத்தையுமே தாண்டி விழிப்புணர்வு நிலை பெற்று இருக்கிற அதே வேளையில் உடல் உயிரோடு இருக்கிற நிலை. யோக மார்க்கத்தில் இருக்கிற பல பேர் நிர்விகல்ப சமாதியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னா, அறிபவன், அறியப்படும் பொருள் அப்படின்ற வேறுபாடு இல்லாமல் மனம் அந்த பிரம்மத்தோட ஒன்றி போய் சிந்தனை இல்லாமல் எந்த சஞ்சலமும் இல்லாத முழுமையான அமைதி நிலை. இந்த நிர்விகல்ப சமாதி நிலைக்கு போகிறவங்க அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வந்துடுவாங்க. அடுத்தது ஜீவன் முக்தி நிலை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போதே விடுதலை அடையிறது, அதாவது முக்தி அடையிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த நிலையில் இருக்கிறவங்க இயல்பு வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அவங்களுக்குள்ள செய்பவன் அப்படிங்கிற அந்த டூவர் சுத்தமாக மறைஞ்சு போயிருப்பார். கடந்த கால நினைவுகள் மற்றும் எதிர்கால சிந்தனைகளோட தொகுப்பான அந்த ஈகோ, அகந்தை கட்டமைப்பு முழுசா அவங்களுக்குள்ள சரிஞ்சிருக்கும். அங்க மிச்சம் இருக்கிறது விழிப்புணர்வு மட்டும்தான். அதாவது உணர்வோட இருக்கிறது மட்டும்தான், அகந்தை இருக்காது. ஒரு சாதாரணமான மனுஷனோட செயல்பாடுகள், அவங்களோட முன்னாடி பதியப்பட்ட நினைவுகள், உணர்ச்சிகள், எதிர்வினைகள், அதாவது சர்வைவலுக்கான ரியாக்ஷன்ஸ், சமூகத்தில் அவங்க என்னவா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த அடையாளம், இது மாதிரியான விஷயங்களை சுற்றியே சுழன்றுக்கிட்டு இருக்கும். இந்த ஜீவன் முக்தி நிலையில நினைவுகள் இருக்கும், ஆனால் அது உங்களை பாதிக்காது. எண்ணங்கள் தோன்றும், ஆனால் உங்களை அது ஆதிக்கம் செய்யாது. உணர்ச்சிகள் வெளிப்படும், ஆனால் அது உங்களை பாதிக்காது. இது மொத்தமாக மறுசீரமைக்கப்பட்ட, அதாவது ரீவயர் பண்ணப்பட்ட மனிதரோட ஒரு உயர்ந்த நிலை, ஒரு ஞான நிலை. ஆன்மீக அனுபவத்தை எதிர்பார்த்து அதில் இன்பம் அடைகிற மனுஷனாக இருக்கிறதுல இருந்து மாறி அந்த எல்லையற்ற பேரறிவாக இருந்துக்கிட்டு இருக்கிற அந்த இருப்பு நிலை அது, அந்த ஞான நிலை அது. அந்த நிலைக்கு போகிற உள்நிலை ரசவாதத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் மூளை ஒரு பிளாஸ்டிக் மாதிரின்னு நியூரோ சயின்ஸ் சொல்லுது. இதுக்கு பேர் நியூரோ பிளாஸ்டிசிட்டி. நீங்கள் திரும்ப திரும்ப எந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மூளை தன்னைத்தானே மாற்றிக்கும். நீங்கள் மறுபடியும் ஒரு விதமான அழுத்தத்திலேயே இருக்கிறீங்கன்னா உங்கள் மூளையில் அதுக்கேற்ற மாதிரி நியூரல் பாத்வேஸ், நரம்பியல் பாதை வலிமை அடையும். நீங்கள் கோவப்படும் போது கோவத்துக்கான பாதை வலிமை அடையும். ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு சாட்சி பாவத்தில் விழிப்புணர்வோடு இருக்க பழகும்போது அங்கே தான் ஒரு அதிசயம் நடக்க ஆரம்பிக்குது. நீண்ட காலமாக தியானம் செய்கிறவங்க கிட்ட நடத்தப்பட்ட ஆய்வில் சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கவனத்தை நிலைநிறுத்த பழகும்போது உங்கள் மூளையில் இந்த கவனத்தை நிலைநிறுத்துறதுக்கான பகுதிகள், அதோட டிஷ்யூக்கள் அடர்த்தி அடையுது. உணர்ச்சி மையங்கள், அதாவது அமிக்டலாவை கட்டுப்படுத்துகிற உங்கள் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், உங்கள் மூளையில் இருக்கிற அந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வலிமை அடையுது. ஒருங்கிணைக்கப்பட்ட விழிப்புணர்வோடு தொடர்பு இருக்கிற அந்த காமா சிங்க்ரணி அதிகமாகுது. வேகஸ் நரம்புகள் சீரடைஞ்சு உடம்பு அமைதி நிலைக்கு திரும்புது. இந்த விஷயங்கள் எல்லாம் தற்காலிகமாக மட்டும் இல்லாமல் ஒரு யோகி ஞானியாக மாறும்போது அது அவரோட இயல்பான குணமாகவே மாறிடுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அனுபவத்துலேயும் அது சரியாக தான் இருக்குது. அந்த நிலைக்கு வரும்போது உங்களோட எதிர்வினையை கொடுக்குற மூளை சீராகுது. சர்வைவலுக்காக, அதாவது உயிர் பிழைக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிற நரம்பு மண்டலம் ஒரு ஆழமான பாதுகாப்பு உணர்வுக்குள்ள வருது. சித்தர்கள் உங்கள் பிராணன் சுழுமுனை நாடிக்குள்ள நிலைநிறுத்தப்படும் போது இந்த நிலை வரும்னு சொல்கிறாங்க. உங்கள் மூச்சு சுழுமுனைக்குள்ளே போகும்போது அது ஒரு உள்நிலை ரசவாதத்தை செய்ய தொடங்குது. நவீன மருத்துவத்தினால் இப்போ வரைக்கும் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு உங்களோட பிட்டியோட்ரி கிளாண்டும் பீனியல் கிளாண்டும் ஆக்டிவேட் செய்யப்படுது. இந்த நிலைக்கு வரும்போது உங்களுக்குள்ள அமிர்தம் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த திரவம் உங்கள் ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையும் நனைய வச்சு ஒரு இயற்கையான பாதுகாப்பான சூழலுக்கு கொண்டு போகுது. இது நடக்கும்போது உங்கள் உடம்பு சிதையாமல் இருக்கிறது மாதிரி ஒரு ரசவாதம் நடக்குது. இதனால தான் ஜீவசமாதியில் இருக்கிற ஒரு யோகியோட உடல் பல நூற்றாண்டுகளாக சிதையாமல் இருக்குதுன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இது ஏதோ ஒரு மேஜிக் இல்லை, தீவிரமான விழிப்புணர்வு நிலையால் நடக்கிற உயிரியல் சுத்திகரிப்பு, ஒரு உயிரியல் ரசவாதம். உதாரணத்துக்கு பழனி மலையில் போகர் சித்தர் நவபாஷான சிலையை செஞ்சு வச்சுட்டு அதுக்கு அடியில் சமாதி நிலைக்கு போனார். அவர் தன்னோட உயிரியல் கடிகாரத்தை ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் அதிர்வெண்ணில் நிறுத்தி
அந்த இடத்த ஒரு நிரந்தரமான ஆற்றல் மையமாவே மாத்தி வச்சிருக்காரு. இது மாதிரியான உயர்ந்த நிலையை அடைய முடியாட்டியும், இந்த யோக சமாதிகள் எப்படி உங்க வாழ்க்கைய மாத்தி அமைக்கிறதுக்கு பயன்படுது அப்படிங்கிற விஷயத்த இப்போ அறிவியல் ரீதியாவும் பார்ப்போம். பல நூற்றாண்டுகளா டிஎன்ஏ தான் உங்க கர்மாவ தீர்மானிக்குது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த இந்த அறிவியல், இப்போ எபிஜெனடிக்ஸ் மூலியமா டிஎன்ஏவில் இருக்கிற மரபணுக்கள் மாத்தி அமைக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்குது. எபிஜெனடிக்ஸ் ஒரு மனுஷனோட வாழ்க்கை முறையும், அவரோட உணர்வு நிலையும் எப்படி அவரோட மரபணுக்களை மாத்தி அமைக்குது, அவரோட மரபணுக்களை எப்படி தீர்மானிக்குது அப்படின்னு விளக்குது. ஒரு நாள்பட்ட மன அழுத்தம் உங்க உடம்புல வீக்கத்தை உண்டாக்குற மரபணுக்களை தூண்டுது. ஆனா நீங்க யோக சமாதி நிலையில் இருக்கும்போது வீக்கத்தை உண்டாக்குற மரபணுக்களோட வெளிப்பாடுகளை செயலிழக்க வைக்குது. செல்களோட ஆயுள் கூட தொடர்பு இருக்கிற டெலோமெரேஸ் அப்படின்ற என்சைமோட செயல்பாடுகள் அதிகரிக்குது. உடல் நலம் மற்றும் சமநிலையை மேம்படுத்தக்கூடிய மரபணுக்களோட செயல்பாடுகள் அதிகரிக்குது. தீவிரமான உணர்வு நிலை டிஎன்ஏவோட வரிசையை மாற்றாம இருக்கலாம், ஆனா அதுல இருக்கிற அந்த தகவல்கள், அதாவது சாஃப்ட்வேர் மாற்றி அமைக்கப்படுது. ஒருத்தர் யோக சமாதி நிலையில் இருக்கும்போது நாள்பட்ட மன அழுத்த சமிக்ஞைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிக்னல்ஸ் மறையுது. உங்க உடல்ல இருக்கிற ஹார்மோன் மண்டலங்கள் சமநிலைப்படுத்தப்படுது. இந்த உயிரியல் மாற்றங்கள் தான் உங்க கர்மாவை கடக்கிறதுக்கான திறவுகோல். உளவியல் மற்றும் நரம்பியல் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது கர்மாங்கிறது உங்களோட ஆழமா இருக்கிற பதிவுகள் தான். இந்த பதிவுகள் தான் உங்க நரம்பு மண்டலத்தில் சேமிக்கப்பட்டு இருக்கிற திரும்ப திரும்ப உங்களுக்குள்ள வந்துகிட்டு இருக்கிற உணர்ச்சிகளோட சுழற்சி மற்றும் அதனால ஏற்படுற பாதிப்புகளோட நினைவுகள். உங்களுக்குள்ள பயத்துக்கான பதிவுகள் அதிகமாக இருக்கும்போது பயம் சார்ந்த உணர்வுகளையே நீங்கள் அதிகமாக உருவாக்குறீங்க. யோக சமாதி நிலைகள் இந்த அடையாளங்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற அந்த கனெக்ஷனை துண்டிக்குது. ஒரு மனிதனோட விழிப்புணர்வு அடையாளங்களுக்கு அப்பால, அதாவது அவரோட ஐடென்டிட்டிஸ்க்கு அப்பால நிலைநிறுத்தப்படும் போது அங்க அந்த கர்ம வினையை சுமந்துக்கிட்டு இருக்கிற சொந்தக்காரன் இல்லாம போயிடுறான். அதை சுமந்துக்கிட்டு இருக்கிறதுக்கான ஆள் இல்லாம போகும்போது, அதோட உரிமையாளன் இல்லாம போகும்போது அந்த பதிவுகள் அதோட ஆற்றலை இழக்குது. நியூரோ சயின்ஸ் இதை சினாப்டிக் ப்ரூனிங், அதாவது தேவையில்லாத நரம்பு இணைப்புகளை நீக்குதல் அப்படின்னு சொல்லுது. யோக அறிவியல்ல இதை வாசனா ஜெயம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலை தான் உண்மையான விடுதலை. இந்த விடுதலை, அதாவது முக்தி, ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போதே கிடைக்கக்கூடிய நிலை. இந்த நிலைக்கு பேரு ஜீவன் முக்தி நிலை. முறையான பயிற்சிகளை செய்யறது மூலயமா இந்த நிலை எல்லாத்தினாலையும் அடைய முடியும். ஜீவ சமாதி அப்படிங்கிறது ஒரு யோகி அவரோட கடைசி நாளை சொல்லிட்டு பூமிக்கு அடியில ஒரு சமாதியை அமைச்சு அதுக்குள்ள போய் சமாதி அடைவார். அந்த நேரத்துல அவரோட ஜீவாத்மாவை பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவத்தோடவே இணைச்சிடுறாரு. அவரோட உயிர் உடலை விட்டு வெளியேறாம பிராணசக்தி உடல்லையே தங்கி சிவத்தோட கலக்கிறதால அந்த உடல் சிதையாம அந்த அதிர்வலைகளோட நிலைச்சிருக்கும். இதை இன்னும் சுலபமா தெரிஞ்சுக்கணும்னா ஜீவன் கூட்டல் சமம் கூட்டல் ஆதி, அதாவது ஜீவனை, இந்த உயிரை ஆதியாகிய சிவத்தோட அந்த இறைநிலையோட சமநிலைப்படுத்துதல் அப்படின்னு பொருள். இந்த நிலையில யோகிகள் அவங்க உடம்பை விட்டு நீங்காம மனசை வென்று அந்த பிராணனை உடலுக்குள்ளேயே அடக்கி தியான நிலையில அங்கேயே தங்கிடுறாங்க. சித்தர்கள் இந்த நிலையை பயன்படுத்தி தான் மரணத்தை வென்று அந்த அழியாத நிலையை அடைஞ்சாங்க. அவங்க ஜீவ சமாதி அடைஞ்ச இடங்களை சுத்தி எப்பவுமே அவங்களோட தவ வலிமையால ஒரு நல்ல ஆற்றல் இருந்துகிட்டே இருக்கும். மக்கள் இந்த நல்ல ஆற்றலால பயன்படணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் சித்தர்கள் ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்த கோயிலா கட்டி நம்மளை வழிபட வச்சாங்க. இந்த நிலை மனித உடம்புல பிறப்பெடுத்த ஒரு உயிராலையும் அடையக்கூடிய நிலை. ஆனால் நான் பூமிக்கு அடியிலெல்லாம் போய் உட்காந்து இந்த மாதிரி ஜீவ சமாதி அடையணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்லை. நான் ஏன் இந்த யோக பயிற்சிகளை செய்யணும், அந்த யோக பயிற்சிகளை நான் செய்யறதுனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யோக பயிற்சிகளால் அந்த உயர்ந்த உணர்வு நிலையில் நிலை பெற்று நிற்கும்போது உங்கள் அன்றாட வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். மன தெளிவு முதல்ல உங்களுக்கு கிடைக்கும். தேவையில்லாத சிந்தனைகள் குறைஞ்சு ஒரு லேசர் மாதிரி முடிவெடுக்கக்கூடிய திறன் உங்களுக்கு வரும். உங்கள் எண்ணங்களுக்கு நீங்கள் அடிமையாக இல்லாமல் நீங்கள் உங்கள் எண்ணங்களுக்கு எஜமான்களாவீங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷன் குறையும். மன அழுத்தத்திலிருந்து ரொம்ப வேகமாக மீண்டு வந்துடுவீங்க.
ஒரு புயல் வரும்போது எப்படி அதோட மையப்பகுதி அமைதியா இருக்குமோ, அதே மாரி இந்த இரைச்சலான உலகத்துல, அந்த இரைச்சலோட, அந்த புயலோட மையமா நீங்க இருப்பீங்க. உங்க உடல் நலம் மேம்படும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தூக்கம் கிடைக்கும். உங்க உடம்புல நோய் எதிர்ப்புக்கான சக்தி வலிமை அடையும். ஹார்மோன்கள் சீரா சுரக்க ஆரம்பிக்கும். உங்க உடம்பு ஃபைட் அண்ட் ஃப்ளைட் மோட் அப்படின்ற அந்த தேவையில்லாத எதிர்வினை புரியக்கூடிய நிலையில இருந்து ஆற்றலை வீணடிக்கிறத சுத்தமா ஸ்டாப் பண்ணிரும். உங்களோட படைப்பாற்றல் அதிகமாகும். நீங்க ஒரு இயல்பான ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு வந்துருவீங்க. உங்க உள்ளுணர்வு கூர்மையாகும். பயத்தால செயல்படுறத நிறுத்திட்டு தெளிவா செயல்படத் தொடங்குவீங்க. அதனால நீங்க ஜீவசமாதி அடையணுங்கிறதுக்காக யோக பயிற்சிகள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க பயிற்சிகள முறையா செஞ்சுக்கிட்டு வரும்போது, நீங்க உலகியல் செயல்பாடுகள விட்டு நீங்க மாட்டீங்க. விலக மாட்டீங்க. அதுக்கு மாறா உங்க செயல்பாடுகள் இன்னும் தூய்மைப்படுத்தப்படும். இன்னும் எஃபிஷியன்ட்டா மாறும். எந்த ஒரு வேலை செய்யறதுக்கும், ஒரு குடும்பத்த வழிநடத்துறதுக்கும், செல்வத்த சேர்க்கறதுக்குமான எஃபிஷியன்சி அதிகமாகும். இந்த எஃபிஷியன்சி உங்களோட ஈகோவிலிருந்து வராது. உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற அந்த மாற்றத்திலிருந்து, அந்த விடுதலையிலிருந்து நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். நம்ம நாடு முழுக்க பல சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்ச இடங்கள் இருக்கு. சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்ச இந்த புனித ஸ்தலங்கள் எல்லாம் ஏதோ ஒரு நினைவிடங்கள் கிடையாது. இந்த ஸ்தலங்களை சுத்தி ஒரு வகையான எனர்ஜி வோர்டிசஸ், அதாவது சக்தி சூழல் இருக்கும். இது மாதிரியான ஜீவசமாதி ஸ்தலங்களுக்கு போறதால என்ன லாபம் அப்படிங்கிறத நம்ம ஒரு மூட நம்பிக்கையா இல்லாம பகுத்தறிவோட இப்ப பார்ப்போம். இந்த ஸ்தலங்கள்ல அங்க ஜீவசமாதி அடைஞ்ச சித்தர்களோட தவ ஆற்றல், அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கிறதாலையும் பல வருஷங்களா ஒருமுகப்படுத்தப்பட்ட நோக்கங்களோட சடங்குகளை செஞ்சுக்கிட்டு வர்றதாலையும் அந்த இடத்துக்கு போனா ஏதாவது மிராக்கிள், அதாவது மேஜிக் நடக்குதோ இல்லையோ, குறைஞ்சபட்சம் உங்க மனசு ஒரு அமைதி நிலைக்கு வந்துடும். அங்க இருக்கிற அந்த சித்தரோட தவ ஆற்றலும் உணர்வு நிலையும் அங்க போற அந்த மனிதனோட மிரர் நியூரான்ஸை அங்க இருக்கிற ஃப்ரீக்வன்சி கூட கோஹரன்ட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வருது. அதாவது ஒரு ஒத்திசைவு நிலைக்கு வர வைக்கும். பிசிக்ஸ் படி ஒரு வலிமையான காந்தப்புலம் பலவீனமா இருக்கிற ஒன்றை ஈர்க்கும். ஜீவசமாதியில இருக்கிற ஒரு சித்தரோட அபாரமான ஆற்றல், அந்த தெளிவு அங்க வர்ற மக்களோட சஞ்சலமான மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு உதவுது. ஜீவசமாதிகளுக்கு அடிக்கடி போறவங்க அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு ஏற்படுறத உணர்ந்திருப்பாங்க. அது எதனாலன்னா, அந்த மாதிரியான புனித இடங்களுக்கு நீங்க போகும்போது உங்களோட அன்றாட வழக்கங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்படுது. அப்படி அந்த இடைவெளி ஏற்படும் போது உங்களுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்குது. உங்க உணர்ச்சிகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குது. அந்த ஒரு சின்ன இடைவெளி, உங்களுக்குள்ள ஏற்பட்ட தெளிவு உங்க நரம்பு மண்டலத்தை தன்னோட உண்மையான அந்த சாந்தமான நிலையை உணர வச்சு அதை தன்னைத்தானே ரீசார்ஜ் பண்ணிக்க வைக்குது. உதாரணத்துக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் அவர் உயிரோடு இருக்கும்போதே மந்திராலயத்தில் இருக்கிற அவரோட பிருந்தாவனத்துக்கு அவரோட சீடர்கள் கிட்ட தான் ஜீவ சமாதி அடைய போவதாகவும், அவரு அந்த சமாதி நிலையிலேயே 700 வருஷங்கள் இருக்க போவதாகவும் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அவர் அங்க இறந்து போயிடல, மனித குலத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கும் வழி நடத்துறதுக்கும் தன்னோட உடம்ப இந்த பிரபஞ்ச பேராற்றலோட மைய புள்ளியா அந்த இடத்துல நிலைநிறுத்தி இருக்கிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னமும் அவரோட இருப்பையும் அற்புதங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே ரொம்ப ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான ஆற்றல் களத்தோட வெளிப்பாடுனால தான் நடக்குது. இதெல்லாம் ஏதோ ஒரு கட்டுக்கதை கிடையாது. மனித உடம்போட உச்சகட்ட திறன் இது. ஏன் ராமலிங்க வள்ளலார் அவர்கள் அவர் உயிரோடு இருக்கும்போதே அவரோட அறைக்குள்ள நுழைஞ்சிட்டு அவரோட சீடர்கள் கிட்ட கதவை பூட்ட சொல்லிட்டு ஒரு ஒளி வடிவமா மாறி கரைஞ்சிட்டாருன்னு சொல்றாங்க. இதுதான் சித்தர் தொழில்நுட்பத்தோட உச்சகட்டம். கார்பன் அடிப்படையிலான இந்த உடம்ப ஒளி அடிப்படையிலான ஒன்றா மாற்றுறது. இதெல்லாம் மனித ஆற்றலுக்கான இறுதி ஆதாரங்கள். சரி, இது மாதிரியான உயர்ந்த நிலைகளை அடையாட்டியும் உங்கள் வாழ்க்கையில் சின்ன அளவுலையாவது மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில பயிற்சிகளை நான் சொல்லித்தர்றேன். முதல் பயிற்சிக்கு பேர் சாட்சி விழிப்புணர்வு, விட்னஸ் அவேர்னஸ் ரீசெட். அமைதியாக உட்காந்து கண்களை மூடி உங்கள் எண்ணங்களை எதிர்க்காம அதை அப்படியே கவனிங்க. எண்ணங்கள் உங்களை இழுக்கும் போதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ள நான் விழிப்புணர்வோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். இது மாதிரி ஒரு 5 நிமிஷம் பயிற்சி பண்ணணும்.
இந்த பயிற்சியை ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவையாவது செய்கிறது மூலயமா உங்களோட மூளையில் விழிப்புணர்வு சார்ந்த நெட்வொர்க் வலிமை அடையும். உங்களை ஈகோவோட பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர வைக்கும். அடுத்த பயிற்சி சுவாச ஒத்திசைவு, பிரெத் கோஹரன்ஸ். அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து 4 வினாடிகள் மூச்சை உள்ள இழுத்து 6 வினாடிகள் வெளியே விடுங்க. இதை தொடர்ச்சியாக 7 நிமிஷம் பண்ணணும். இது மாதிரியான நீண்ட வெளிமூச்சு உங்கள் வேகஸ் நரம்புகளை தூண்டி உங்கள் நரம்பு மண்டலத்தை மன அழுத்தத்திலிருந்து ஒரு கோஹரன்ஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு வருது. இந்த பயிற்சி உங்களுக்குள்ள ஒரு சின்ன அளவுலையாவது ஒரு உள்நிலை மாற்றத்தை கொண்டு வரதுக்கு உதவும். ஜீவன் முக்தி நிலைங்கிறது ஒரு பரிணாம வளர்ச்சி. அது வாழ்க்கையை விட்டுட்டு ஓடுறதில்லை. அது ஒரு மனுஷனோட அவரோட முழு ஆற்றலோடவும் விழிப்புணர்வோடவும் சுதந்திரத்தோடவும் இருக்கிறதுக்கான வழி. இந்த நிலை உண்மையான தேடல்ல இருக்கிற எல்லா மனிதராலையும் அடைய முடியும். மக்கள் இது மாதிரியான உயர்ந்த நிலையை அடையிறதுக்கு உண்டான வழிகளை தேடி பல இடங்களுக்கு அலையாம எல்லாத்தையும் அவங்க இருக்கிற இடத்துலயே கற்றுக்கணும் அப்படிங்கிற தொலைநோக்கு சிந்தனையில தான் நம்ம ரீவயரிங் த பீயிங் வகுப்புகளில் சொல்லித்தர்ற பயிற்சிகளை நான் வடிவமைச்சிருக்கேன். இது ஒரு ஒருங்கிணைந்த உள்நிலை மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வடிவமைப்பு. உங்கள் நாள்பட்ட மன அழுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு தேவையான நரம்பு மண்டல சீரமைப்பு, உயிர் சக்தியை நிலைநிறுத்துறதுக்கான சுவாச ஆளுமை, ஒரு மனுஷனோட ஈகோவை கரைக்கிறதுக்கு, அதாவது ஐடென்டிட்டி டிசல்யூஷனுக்கு தேவையான பயிற்சிகள், தெளிவு மற்றும் அமைதியை உங்களோட நிரந்தரமான குணமாக மாற்றக்கூடிய நரம்பியல் சீரமைப்பு, இது மாதிரியான விஷயங்கள் நம்ம பயிற்சியை முறையாக கற்றுக்கிட்டு அதையை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு சாத்தியமாகும். இது வெறும் நம்பிக்கை இல்லை, இது ஒரு உள்நிலை மாற்றம். உங்களோட இப்போ இருக்கிற உள்நிலை கட்டமைப்பை மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான மறுசீரமைக்கிறதுக்கு உண்டான விஷயம் இது. ஜீவ சமாதிங்கிறது ஒரு மூட நம்பிக்கையோ இல்லை பழைய புத்தகங்களில் இருக்கிற கட்டுக்கதையோ கிடையாது. அது ஒரு மனித உடலோட உச்சகட்ட ஆற்றல். இப்போ கேள்வி என்னன்னா, ஜீவ சமாதியெல்லாம் உண்மையா பொய்யாங்கிறது இல்லை. உங்கள் கர்ம பதிவுகளுக்கு அடிமையாக இருக்கிற நிலையை மாற்றுறதுக்கு நீங்கள் தயாரா? நீங்கள் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிற ஒரு பரிணாம வளர்ச்சியாக மாறுறதுக்கு தயாராக இருக்கிறீங்களாங்கிறது தான். சித்தர்கள் பாதையை உண்மையாக தேடுறவங்களுக்கு எப்போவுமே கதவுகள் திறந்து தான் இருக்குது. அதுக்குண்டான மேப், அந்த வரைபடம் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களை மறுசீரமைக்கிறதுக்கு, ரீவயர் பண்ணுறதுக்கு தயாராகுங்க. உங்கள் உள்ளங்களில் அமைதியும் சுற்றங்களில் நல்லிணக்கமும் உண்டாகட்டும். ஓம் நம சிவாய. Thanks for watching. Like, share and subscribe for more insights.